குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 20/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க ரொம்ப அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பெருவாழ் வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கோர்ட் கேஸ். அது இல்லாத வீடுகள் நிறைய வீடுகள்ல கோர்ட் கேஸ் இருக்கு இல்லையா? இந்த கோர்ட் கேஸ்ல சமரசம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். அவங்க சமரசத்துக்கு வரணும். இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு அருமையான மெத்தட் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா, அதை நீங்க என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு நீங்க போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால 14 நாளுக்கு முன்னால இதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்னா, சிவப்பு குடமிளகா இருக்கு இல்லையா? அந்த சிவப்பு குடமிளகாக எடுத்துக்கணும். சிவப்பு குடமிளகாயை எடுத்து அதை என்ன பண்ணும், வெட்டிடணும். பாதியா 2 பாதியா வெட்டிடுறீங்க. வெட்டிட்டீங்களா? வெட்டிட்டு அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். கிளீன் பண்ணணும். 2 பகுதியில் இருக்கிறதையும் கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணியாச்சா? கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் பாதகமா இருக்காங்க, யாரெல்லாம் உங்களுக்கு சமரசம் ஆகணும். இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் கேஸ்ல இருக்கலாம், இல்லாட்டா ஒரு அண்ணன் தம்பியில பாக பிரிவினையில இருக்கலாம், ஏதாவது ஒரு கோர்ட்ல இருக்கலாம், மற்றவங்க யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்கள நீங்க என்ன பண்ணலாம்னா, யாராவது சம்மந்தப்பட்ட அவங்கள சுத்தி இருக்கவங்களாம் வந்து காட்டா பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா? அவங்க பேரெல்லாம் எழுதுறீங்க. எழுதி அந்த பேப்பரை 7ஆ மடிக்கணும். 1 2 3 4 உங்களுக்கு 7 மடிப்பு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 7ஆ மடிக்கணும். மடிச்சிட்டீங்களா? மடிச்சு அந்த பேப்பர் இவங்கெல்லாம் சமரசத்துக்கு வரட்டும் எழுதிட்டீங்க. எழுதி அதை ஒரு குடமிளகா ஒரு பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சிடணும். அடுத்து குடமிளகாவுடைய இன்னொரு பகுதி இருக்கா, அதுல என்ன பண்ணணும், வெந்தயம், சாதாரண வெந்தயம், அதுக்கப்புறம் காஞ்ச தனியா. தனியாங்கிறது என்னது? கொத்தமல்லி. காஞ்ச கொத்தமல்லி இலை இல்லை, அந்த காஞ்ச கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அது தனியா. அந்த தனியாவை இவ்வளவும் ஒரு 3 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வெந்தயம். இந்த எல்லாத்தையும் நல்லா சக்கையா பொடி பண்ணிருங்க. பொடி பண்ணி அதை இன்னொரு பகுதியில் வைக்கணும். இந்த 2 பகுதி வச்சதுக்கு அப்புறம் இந்த 2 பகுதியும் சேர்க்கணும். சேர்த்து அழகா கட்டிடணும். எப்படி கட்டணும்? ரெட் ரிப்பனால நல்லா கட்டுங்க. ரெட் ரிப்பனால கட்டிட்டு அதை எடுத்து ஃப்ரீசர்ல வைக்கணும். உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சிருங்க, தப்பு இல்லை. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வைக்கணும். ஃப்ரீசர்னா ஐஸ் வைப்போம்ல, அந்த கம்பார்ட்மெண்ட்ல வச்சிடணும். அது அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கட்டும். அது என்ன ஆனாலும் சரி, அந்த கேஸ் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டி நல்ல விதமா முடியும். இது நிச்சயமா நடக்கிற கேஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா. ஒன்னே ஒண்ணு, அந்த சிவப்பு மிளகாய், இங்க வெந்தயம், அப்புறம் தனியா. புரிஞ்சிச்சா? ப்ராப்பரா எழுதணும். அந்த எழுதுற கூட ரெட்டிங்கிட்ட எழுதினா இன்னும் நல்லது. புரிஞ்சா? ரெட்டிங்னா நீங்க அந்த இங்கு வந்து கரையக்கூடாது. கரையாம இருக்கிற பாட் பாயிண்ட்ல எழுதுங்க. 2 பாட் பாயிண்ட்ல எழுதுனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுல எழுதி உள்ள வச்சிருங்க. வச்சு 7 மணிக்கு மடிச்சு அந்த பேப்பர் அழகா உள்ள வச்சு இதே வச்சு அழகா 2 ஒண்ணா சேர்த்து 2 சேர்த்து அழகா கட்டிடுங்க. புரிஞ்சுதா? இதை மட்டும் செய்யுங்க கண்ணுங்களா, நிச்சயம் வெற்றி. ஓகே? சவுடி, சோழி இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சோழிகளை என்ன பண்றாங்க, சோழின்னு சொல்றாங்க, சவுடின்னு சொல்றாங்க. இது என்ன பண்றாங்க, மரமா வச்சிருக்காங்க. இந்த சவுடி மரம் என்னத்துக்கு அப்படின்னா, ப்ராஸ்பெரிட்டிக்கு. ஒரு வீட்டுல இது இருக்கிறது அவ்வளவு நல்லது. ஒரு சவுடி இருந்தாலே போறோம். காசியில போனீங்கன்னா சவுடி இதுன்னே இருக்குது, அம்மான்னே இருக்கு, சவுடி அம்மன்னே இருக்குது. அங்க போனீங்கன்னா ஒன்னியூன்னு தான் கொடுப்பாங்க. ஒரு துணியில ரெட்டு துணியில கட்டி கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த சவுடி ட்ரீயே இருக்குங்க எனர்ஜினஸ்ல, இந்த சவுடி ட்ரீயை என்ன பண்றீங்கன்னா எடுத்து ஒன்னு சாமி ரூம்ல வைக்கலாம், இல்லாட்டா எங்க வேணுமாலும் சரி. சவுத் வெஸ்ட் கார்டன் எந்த ரூம்ல வேணுமா வச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட் கார்டன் எப்படி தென்மேற்கு இடத்துல இந்த சவுடியை வைக்கலாம். எல்லாம் இந்த சவுடியை வச்சுட்டு இதுல உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு ஒரு சின்ன இல்ல அழகா ஒரு கிரீன் பேப்பர்ல எழுதி
இதில் வந்து கட்டி விட்டுருங்க. அழகாக கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ இது எவ்வளோ சவுடி இருக்குது, அவ்வளோ சவுடியும் வேலை செய்யும். சாதாரண இல்லை, அவ்வளோ சவுடியும் வேலை செய்யும். சவுடி வந்து அம்மனுக்கு சமானம். இது சிலவங்க அழகாக புடவைலாம் கட்டி கூட அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அவ்வளோதான் பண்ண வேண்டாம், பத்திரமா அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்குது, சாதாரண சவுடி மரமும் இருக்குது. இது கீழே பாருங்கள், அழகான வந்து என்னதுக்கு, இது ஃபுல்லாக பிரமிட்ஸ் தான். குட்டி 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 ஒயிட் குவார்ட்ஸ். இது ஒயிட் குவார்ட்ஸ் நேச்சுரல் குவார்ட்ஸில் இதில் இருக்கிறது எல்லாமே பிரமிட் ஷேப்பில் இருக்கும். அத்தனை லட்சக்கணக்கான பிரமிட்ஸ் இதில் இருக்குது. இது எல்லாமே ஒயிட் வந்து ஒரு ஒயிட் குவார்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 6 பொம்முன்னு போகும். அவ்வளோ பொம்மை வந்து இதில் இருக்கும். புரிஞ்சிச்சா? இந்த சவுடியை யூஸ் பண்ணிங்கன்னா எப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அது சில நாட்கள்லேயே பணம் வரும். புரிஞ்சுதா? காசியில் சவுடி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா நம்ம கொஞ்சம் சோழி வாங்கணும். சோழி வாங்கி கொடுத்தோம்னா அவங்க பூஜை பண்ணிட்டு அந்த அம்மன் காலில் எல்லாத்தையும் போட்டு ஒன்றே ஒன்று அவங்க தருவாங்க. அதை நம்ம எடுத்து வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறோம், பணப்பட்டியில் வைக்கிறோம். புரிஞ்சிச்சா? அது நடக்குது. இப்போ நான் உங்களுக்கு சோழி வீட்டில் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அந்த காலத்தில் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா, பல்லாங்குழின்னு விளையாடுவாங்க. பல்லாங்குழி வச்சுருப்பாங்க. அந்த பல்லாங்குழியில் என்ன வச்சு விளையாண்டாங்க? சோழி வச்சு தான் விளையாண்டாங்க. எல்லாத்தையும் சோழியை போட்டு அந்த சோழியை டச் பண்ணி 2 வகையான யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து என்னன்னா புளிய விதை இல்லை, புளிய முத்துன்னு சொல்லுவோம்ல, அதை போடுவாங்க. அப்படி இல்லைங்க பட்சத்தில் இந்த சோழியைத்தான் பல்லாங்குழி விளையாடுவாங்க. இன்னொன்று, இந்த சோழியைத்தானே வந்து தாயை கட்டி வச்சுப்பாங்க. தாயை விளையாடுறப்ப பார்த்துருக்கீங்களா, சோழியைத்தான் வச்சுருந்தோம். நல்ல பெரிய பெரிய சோழி, சின்ன சின்ன சோழி, அவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுருக்கேன். அந்த விதமான டவுட்டே வேண்டாம். சோழி அம்மன் அவளை வச்சிருந்தா என்ன, நீங்கள் 4 சோழியை எடுத்து உங்கள் சாமி ரூமில் வைங்க, ஒரு அரிசியில் வச்சு அது மேலே போட்டு வைங்க, அது அம்மன். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.